Hello everyone, welcome to Talk and Mock. Before analyzing this session, please do subscribe and click the bell icon without fail. For more details, you can go for an Academy Plus subscription. By joining our Talk and Mock Telegram group, you will get updates and PDFs. For further details, please contact Mr. Naresh sir. Good evening everyone. Today we are going to see the editorial session of today's newspaper, September 4th, 2020. Loyalty test on Congress and reform. Loyalty ஆதரவாளர்களுடைய ஒரு தேர்வா காங்கிரஸ் பார்ட்டியில் ஒரு ரிஃபார்ம், ஒரு சீர்திருத்தம் இருக்கணும். The Congress should seek to benefit from the agenda of reformists instead of fighting it. So காங்கிரஸில் ரிஃபார்மிஸ்ட் அப்படின்னா சீர்திருத்தவாதிகள் அஜெண்டா, ஒரு பிளான் ப்ரிப்பேர் பண்ணுறத அவங்க கொஞ்சம் கவனத்தில் எடுக்கணும், அதை ஒரு பெனிஃபிட்டாக யூஸ் பண்ணிக்கணும் இன்ஸ்டெட் ஆஃப் ஃபைட்டிங் இட். அதுக்கு ஒரு உள் சச்சரவை ஏற்படுத்தாமல் அதை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் பிரிட்டிஷ் இந்தியாவில் இருக்கும் போதுலேருந்து இருக்குது. நல்ல நல்ல தலைவர்கள்லாம் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்லேருந்து வந்திருக்காங்க. காமராஜராக இருக்கட்டும், வேறு இந்திரா காந்தியாக இருக்கட்டும், ஈவன் ராஜாஜி கூட சில டெசிஷன்ஸை எடுத்திருக்காங்க. நேருவையும் மாடர்ன் இந்தியாஸ் ஆர்கிடெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி லீடர்ஷிப் இருந்திருக்கு பிரிட்டிஷ் இந்தியாவில். இப்போவும் அது தொடர்ந்து இருக்குமா அப்படின்றது தான் ஒரு கேள்வியாக இந்த எடிட்டோரியலில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு ஒரு ஸ்ட்ராங் பேஸ் இருக்கிற இந்த காங்கிரஸ் இப்போது ஒரு தலைமைக்கு ஒரு சரியான தலைமை இல்லை, ஒரு லீடர்ஷிப் ட்ரிஃப்ட் இருக்குது அப்படின்றத முன் வச்சு இந்த எடிட்டோரியல் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. The concern regarding the functioning of the Congress raised by 23 of its senior leaders appeared to have been validated by the hostility generated against them by the courtier. ஸோ 23 லீடர்ஸ் அவங்க ஒரு அஜெண்டா ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அவங்க வேலிடிட்டி, அதாவது ஒரு சரிபார்க்கப்பட்ட விஷயமாகவும் அவங்க பண்ணியிருக்காங்க. ஆனால் ஹாஸ்டாலிட்டி இன் த சென்ஸ் ஃபைட்டிங், ஒரு 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 ஃபைட்டிங் இல்லைன்னா ஒரு விஷயத்தை ஒதுக்கி தள்ளுறது, இந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபடுறாங்க. யார் அப்படின்னா கார்ட்டியர்ஸ் இன் த சென்ஸ் சர்க்கிள் ஆஃப் பீப்புள் வித் காமன் இன்ட்ரெஸ்ட். ஒரு காந்தி ஃபேமிலி அப்படின்றது தான் காங்கிரஸ் பார்ட்டி. ஒரு ஜென்ரேஷன் பை ஜெனரேஷன் ஒரு பார்ட்டியை லீட் பண்ணுறவங்க இல்லையா? ஸோ அந்த ஃபேமிலிக்கு ஆதரவாக இருக்கிறவங்க இதை இப்படி பண்ணுறாங்க அப்படின்றத ஸ்டார்டிங்கே எடிட்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ தேர் இஸ் அ டிஸ்பியூட் பிட்வீன் த லாயலிஸ்ட் அண்ட் த டிசென்டர்ஸ் அப்படின்றத ஸ்டார்டிங்கே நம்ம பார்த்தாச்சு. Rahul Gandhi, the de facto decision maker behind his mother, has always claimed to be in the favor of open discussion and collective leadership in the party. Decision making ராகுல் காந்திக்கு இல்லை அப்படின்றது இதிலிருந்து தெரியுது. அவர் எப்போவுமே அவரோட மதர் டெசிஷனை பேஸ் பண்ணி தான் இருந்திருக்கு. அதுவும் இல்லாமல் அவர் எப்போவும் எதுக்காக கிளைம் பண்ணுவார் அப்படின்னா ஓப்பன் டிஸ்கஷன் இல்லைன்னா கலெக்டிவ் லீடர்ஷிப் என்ன சொல்கிறாங்க, அதாவது மூத்த அதிகாரிகள் மூத்த ஆளுமையில் இருக்கிற அந்த லீடர்ஷிப் என்ன சொல்கிறாங்க அப்படின்றது தான் அவர் ஸ்ட்ராங்காக இருப்பார். ஏன் இவர் இப்படி இருக்கார்? இதுக்கு ஒரு பிரச்சனையும் இருக்குது. ராஜீவ் காந்தி இப்படி தான் இருப்பார். அவர் இதுக்காகவே ஒரு கவுன்சில் ஏற்படுத்திக்கிட்டார். அவருக்கு ஒரு பிரைம் மினிஸ்டராக இருக்கணும் அப்படின்ற ஆர்வம் இல்லாததுனால அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த விஷயத்தை விட்டு, அதாவது ஒரு பார்ட்டியோட கவர்னன்ஸிங்கில் வச்சு ஒதுங்கியே இருந்தார். ஆனால் வேறு வழியே இல்லாமல் இந்திரா காந்திக்கு அப்புறம் அவங்க வர வேண்டியதாக போயிட்டதுனால அவர் ஒரு கவுன்சில் ஏற்படுத்தி அவங்க என்ன டெசிஷன் எடுக்கிறாங்களோ அந்த மாதிரி அந்த டெசிஷன் படி தான் போயிருப்பார். ஸோ இந்த டிஃபெக்ட் ராகுல் காந்திக்கு இருக்கிறது ஒரு ஆச்சரியப்படுறதுக்குரியது கிடையாது. Far from living up to that claim, he led the courtier in questioning the timing and intent of reformists who did little more than echo his own views about the party's problem. So இவர் யாராட லீட் பண்ணப்படுறாரு, யாராட வழி நடத்தப்படுறாரு அப்படின்னா அந்த குரூப் ஆஃப் பீப்புள். இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயத்தை ஒரு சர்க்கிள் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்களே, அந்த ஜால்ரா கொட்டிகிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு சில விஷயங்கள் ஃபேவராக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இவங்களால தான் இவர் லீட் படுறாரு. ஸோ இவரோட வியூஸ் பார்ட்டியில் ப்ராப்ளம்ஸ் அதிகமாக ஏற்படுத்துது.
Mr. Gandhi, often accused by the Bharatiya Janata Party BJP of ill intent and bad timing that helped the enemies of India whenever he raised valid questions about the country's economy, national security and social harmony, must be the last person to allow the use of same toolkit to settle an internal debate in the party. எப்போல்லாம் அக்யூஸ்ட் இந்த சென்ஸ் சார்ஜ் பண்ணுறாரு பாரதிய ஜனதா மேலே ராகுல் காந்தி எப்போல்லாம் ஒரு கருத்தை முன்மொழிகிறாரோ அது வந்து அவருக்கு இல் இன்டென்ட் இந்த சென்ஸ் ஒரு ஹார்ம்ஃபுல்லாக இல்லை ஒரு தவறான ஒரு நோக்கத்தில் அவர் வந்து சொல்கிறாரு அப்படி இருந்தாலுமே ஆனால் அவரோட அந்த கருத்து ஒரு ஸ்ட்ராங்காக இல்லை. அவர் எதை பற்றி இக்கனாமியை பற்றியும் சரி, நேஷ்னல் செக்யூரிட்டியை பற்றி சரி, சோஷியல் ஹார்மனி, ஈவன் அந்த பேண்டமிக் கூட நீங்கள் சரியாக கையாளாகலை அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் அவர் சொன்னாலுமே அதை இந்த பார்ட்டியில் உள்ளவங்க சரியாக மதிக்கவும் மாட்டேங்கிறாங்க. அதை வந்து அவங்க வந்து ஒரு விஷயமாக எடுக்கவும் மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த பார்ட்டியில் மொபிலிட்டி கம்மியாக இருக்குது. இப்போது ஒரு தலைமை ஏதாவது ஒன்று சொன்னாங்க அப்படின்னா அதை முன்மொழிவாங்க இல்லை வழிமொழிவாங்க. இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் இல்லையா? ஸோ இந்த எதுவுமே நடக்காமல் இருக்குது. ஸோ அவர் சொல்கிற விஷயங்கள் கூட அங்கே எடுபடாத ஒரு நிலையில் இருக்குது. வெக்காபுலரிஸ்: reformerist, one who reform or change. Holistic, fighting in a war. Courtier, a circle of people with common thoughts. De facto, to say something exists even thought it may not be legally accepted by the existing. Accused, charged or blamed. Ill intent, harmful. Vocabularies go through பண்ணிக்கோங்க. Shall I move on to the next one? No one least of well-wishers of Congress party. So ஒரு well-wisher கூட காங்கிரஸ் பார்ட்டியில் இல்லை. Would find it difficult to disagree with the issue raised by the party leaders, such as the erosion of the party base, particularly among the youth, a drift caused by the absence of full-time president. So இதனால் டிஃபிகல்ட்டிஸ் அதிகமாக ஏற்படுது. அந்த பார்ட்டியோட லீடர்ஷிப் வந்து சரியாக இல்லாததுனால அந்த பார்ட்டியோட பேஸ், அது இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ்ன்றது 1920s ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம். ஸோ எரோஷன் இன் த சென்ஸ் அது ஒரு ஸ்பாயிலிங் மூமெண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பர்டிகுலர்லி யூத் மத்தியில் அந்த பேஸ் ரொம்பவே மோசமாக இருக்குது. ட்ரிஃப்ட் இன் த சென்ஸ் ஒரு விலகல் இல்லைன்னா ஒரு விரிசல் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் ஃபுல் டைம் பிரசிடெண்ட்டாக அங்கே யாருமே இல்லை. ராகுல் காந்தி நான் இருப்பேன் இல்லை நான் இருக்க மாட்டேன் அப்படின்ற உள்ள வெளியே ஒரு விஷயம் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அங்கே ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு சரியான ஆளுமை இல்லாததே இதற்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. The dismantling of all forum for discussion in the party, concentration of power and disuse of the merit cum consensus method of appointment within the party. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா dismantling in the sense புல் டவுன் இல்லைன்னா அகற்றப்படுறது. டிஸ்கஷன் ஒன்று நடந்துட்டு இருக்கும்போதே ஃபோரம்ஸ்னால் மீட்டிங்ஸ் நடந்துட்டு இருக்கும்போதே அகற்றப்படுறது. கான்சன்ட்ரேஷன் ஒரு சரியான ஒரு ஸ்ட்ராங்கான இல்லை. மெரிட் கம் கான்சென்சஸ் அப்படின்னா தகுதியுடன் கூடிய ஒருமித்த கருத்து அங்கே இல்லை. ஸோ அந்த பார்ட்டி இந்த விஷயங்கள்லாம் டிசப்பாயின்மெண்ட்டோடு இருக்குது. While the Congress is crumbling, the BJP is advancing its contentious agenda, these leaders pointed out. So BJP என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை வந்து ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிறாங்க. க்ரம்லிங்னா அந்த காங்கிரஸ் பார்ட்டி பிரேக் டவுன் ஆகிட்டே வருது கொஞ்சம் கொஞ்சமாக. கான்டென்டியஸ் இன் த சென்ஸ் ரெடி ஃபார் அ ஃபைட். ஒரு சர்ச்சைக்குரிய விஷயங்களுக்கு இந்த அஜெண்டா இது பண்ணதுமே ஒரு ஃபைட்டுக்கு ரெடி ஆகிட்டாங்க பிஜேபி. ஸோ அவங்களோட அந்த ஆப்போசிஷன் கட்சியில் இருக்கிற அந்த சச்சரவை பிஜேபி ரொம்பவே பயனுள்ளதாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. வெக்காபுலரிஸ்: எரோஷன், ஸ்பாயிலிங், டிஸ்மேண்டலிங், புல் டவுன், க்ரம்லிங், டு பிரேக், கான்டென்டியஸ், ரெடி டு ஃபைட். கோ த்ரூ பண்ணிக்கோங்க. Shall I move on to the next one? Mr. Gandhi thinks that Courtier undermined his fight against the BJP in 2019. Right or wrong, obsessing about that the thought would further erode his capacity. So,
காந்தி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, என்ன நினைக்கிறாருன்னா, கார்டியர் அப்படின்னா அந்த பீப்புள்ஸ் இருப்பாங்கள்ல, அவரை சுற்றி இருக்கிற அந்த பீப்புள்ஸ் வந்து அவரை அண்டர்மைண்ட் பண்ணுறாங்க. அதாவது ஒரு ஒரு சரியான இவருக்கு ஒரு சரியான தலைமை இல்லை அப்படின்னு அவரை வந்து நினைக்கிறாங்க. அது ரைட்டா ராங்கா அப்படின்றத நம்ம யோசிக்க முன்னாடியே அப்சஸிங் இந்த சென்ஸ் ப்ரீஆக்குப்பைடாக அவருக்கு ஒரு தாட் க்ரியேட் ஆகிடுச்சு. அதுவே அவரோட கெப்பாசிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே வருது. ஒரு ரைட்டோ ராங்கோ நம்மளுக்கு பாசிட்டிவ் தாட்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கணும். நெகட்டிவ் தாட்ஸ் வந்து பாசிட்டிவ் தாட்ஸை டாமினேட் பண்ணும். இதுதான் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் இவருக்கும். பாசிட்டிவ் தாட்ஸ் ஒரு 50% இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நெகட்டிவ் தாட்ஸ் ஒரு 30% இருக்குது அப்படின்னா, இது ரெண்டுலேயும் எது டாமினேட் பண்ணுன்னா நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் வைப்ஸ்லாம் டாமினேட் பண்ணும். அதனால தான் நெகட்டிவிட்டி இருக்கிற அந்த ஸ்பேஸ்லேயோ இல்லை நெகட்டிவ் பீப்புள்ஸ் கூடயோ நம்ம மர்ஜ் ஆகியோ இருக்க முடியாது. அது அப்படி இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நெகட்டிவான விஷயங்கள் தான் அதிகமாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே, இதை ஒரு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கோங்க. வி ஜஸ்ட் கோ த்ரூ த editorial part. He has shown the courage of conviction to consistently articulate a critic of the Narendra Modi's government. ஸோ அவர் ஒரு நானும் சரியாக தான் போயிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி கரேஜியஸாக அவர் வந்து கன்விக்ஷன் இந்த சென்ஸ் ஒரு ஃபால்ட் கண்டுபிடிக்கிறது, ஃபைண்டிங் அ ஃபால்ட், இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாலும் கன்சிஸ்டன்ட்லி இந்த சென்ஸ் கண்டினியூஸாக அவரோட விஷயங்களை முன்மொழிஞ்சாலும் நரேந்திர மோடி கவர்மெண்ட் பற்றி அவர் முன்மொழிகிறாரு. இருந்தாலுமே அது ஒரு ஸ்ட்ராங்கான விஷயமா இல்லை. இட்ஸ் வெயின் பட் ஆர்டிகுலேஷன் இஸ் ஒன்லி த பிகினிங் அண்ட் த மொபிலைசேஷன் is the name of the game and the Congress needs to get its act together. ஒரு விஷயம் ஒரு தலைமை சொல்கிறாங்க அப்படின்னா அதை முன்மொழிகிறது, வழிமொழிகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கணும். ஆனால் இந்த காங்கிரஸ் பார்ட்டியில் இது நடக்கிறதே கிடையாது. பிகாஸ் they are not act together. The notion of conflict between the loyalists and dissenters is being peddled by a gang of self-serving leaders to explain the churn in the Congress. ஸோ இந்த ஒரு நோஷன், இந்த ஒரு சுச்சுவேஷன் எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா, கான்ஃப்ளிக்ட்ஸ் ரெண்டு பேருக்கும் ஒரு சண்டை இல்லை சச்சரவுக்குரிய விஷயமா இருக்குது. யாருக்கும் அப்படின்னா லாயல்டிஸ்ட் அண்ட் டிசென்டர்ஸ், ஆதரவாளர்கள் அப்புறம் எதிர்ப்பாளர்கள், இதை வந்து நடந்துட்டுருக்கு. பீயிங் பெடல்டு பை, இதை வந்து யாரை மூவ் பண்ணி கொண்டு போகிறாங்க அப்படின்னா கேங் ஆஃப் செல்ஃப் சர்விங் லீடர்ஸ் இந்த சென்ஸ் சுய லாபத்திற்காக சில விஷயங்கள் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களால இது வந்து போயிட்டுருக்கு. டு எக்ஸ்பிளைன் த சங்க் இன் த காங்கிரஸ், இது பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு சலிப்பை வந்து காங்கிரஸ் மேலே மக்கள் மத்தியில் ஏற்படுத்துது. The real dialect is between the reform and the status quo. Those who may not play the obsequious role conventionally scripted for a Congress leader or Mr. Gandhi's greatest allies if he were to push for the party's revival. ஸோ ஒரு ரோலை வந்து சரியாக ப்ளே பண்ணுறது கிடையாது. டயலெக்ட், லாஜிக்கல் ஆர்குமெண்ட், ரிஃபார்முக்கும் அதே மாதிரி ஸ்டேட்டஸ் கியூனா எக்ஸிஸ்டிங் இப்போ இருக்கிற அந்த ஸ்டேட்டஸில் இருக்கிற அவங்களுக்கும் சரியான ஒரு விஷயம், ஒரு சாதகமான சூழ்நிலை இல்லை. ஸோ அவங்களால ஆப்சிக்யூஸ் இந்த சென்ஸ் கிங் டு ப்ளீஸ் சம்மன், ஒருத்தவங்களை ப்ளீஸ் பண்ணி ஒரு விஷயத்தை பண்ணுற மாதிரி ஒரு லீடர்ஷிப் அமைஞ்சிருக்கிறதுன்றதுனால ராகுல் காந்தியோட பார்ட்டி ரொம்பவே பின்தங்கி காணப்படுது. It is possible that reformists also have a career agenda, but that is no sin in politics. ஸோ ரிஃபார்மிஸ்ட்க்கும் கேரியர் அஜெண்டா இருந்தாலுமே அந்த பாலிட்டிக்ஸில் வந்து ஒரு ஈஸியான ஒரு செயல்படக்கூடிய விஷயமா அங்கே இல்லை. வெக்காபுலரிஸ் பார்த்துலாம். Obsessed, preoccupied, conviction, act of finding a person, guilt or error. Peddled, driven or travel. Chunk, stir, dialect, logical argument. Status quo இல்லைனா status quo அப்படின்னு சொல்லுவாங்க. Existing state of affairs. Obsequious, keen to please someone. Allies, supporters. Go through பண்ணிக்கோங்க. Mr. Gandhi's whole idea of opening the doors of the Congress to fresh talent and new energy would
ring hollow if people such as Shashi Tharoor, Kapil Sibal, Manshi Tiwari are put to an archaic loyalty test that cleared the crooked as easily as it bars the upright. ஸோ ராகுல் காந்தி வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, யங்ஸ்டர்ஸ்க்கு நம்ம ஓப்பனிங் பண்ணலாம் நம்மளோட பார்ட்டியை, ஃப்ரெஷ் மைண்ட் ஃப்ரெஷ் டேலண்ட் இருக்கிறவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கொடுத்துருக்காங்க. சசி தந்தூரி, கபில், மேனிஷ் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு லாயல்ட்டி, அதாவது ஆதரவாளர்களுக்குரிய அந்த ஒரு பொசிஷனை நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் இது ஒரு க்ரூக்கட், அதாவது அன்ஃபெய்த்ஃபுல் விஷயமாகவும் இருக்குது, அதுக்கும் இது வந்து சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் such misplaced understanding of loyalty that drove mass leaders such as Mamata Banerjee and Sharad Pawar out of the party. ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு டெசிஷன் க்ரூக்கட், அதாவது அன்ஃபெய்த்ஃபுல், இல்லைன்னா வந்து ஒரு குறுக்கு புத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி டெசிஷன் எடுக்கிறதுனால மம்தா பானர்ஜி, அதே மாதிரி ஷரத் பவார், அதாவது இவர் வந்து மகாராஷ்டிரா சிஎம். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஆளுமை இருக்கிற கிரேட் மாஸ் லீடர்ஸை வந்து ட்ரான் பண்ணுற மாதிரி இல்லை மூவ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. It is time Mr. Gandhi appropriate their agenda and lead the reformists rather than fight them. So reformist அவங்களோட கருத்துக்களை கொஞ்சம் கேட்கணும். appropriated அப்படின்னா ஒரு விஷயத்தை ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு, அதை நம்மளுக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடிட்டர் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, மம்தா பானர்ஜி, ஷரத் பவார் இவங்கெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான லீடர்ஸ். இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சல் தான் ஆல்ரெடி இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் பார்ட்டி வந்து காட் ஆனாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ராஜசேகர் ரெட்டி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். ரொம்பவே சரியான ஒரு லீடராகவும் கண்ட்ரிக்காக உண்மையாக உழைக்கக்கூடிய ஒரு லீடராகவும் இருந்தார். அவர் இறந்தப்போ அவருக்கு ஒரு நினைவஞ்சலி இந்த மாதிரிலாம் செலுத்துவாங்க இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள் கூட சோனியா காந்தி வந்து செய்யலை. ஸோ அவர் ஒரு நல்ல ஆளுமையில் இருந்த ஒரு லீடருக்கு அவருக்கு செய்ய வேண்டிய மரியாதை செய்யாததுனால தான் ஜெகன்மோகன் ரெட்டி தனியாக காங்கிரஸை விட்டு போயிட்டு YSRCP அப்படின்ற ஒரு கட்சி ஆரம்பித்தார். ஸோ இதிலிருந்து தெரியுது, ஆளுமை இல்லை, இந்திரா காந்தியோடு முடிஞ்சது, அதுக்கப்புறம் ஒரு சரியான ஆளுமை இருந்தாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருந்திருக்கு. YSRCP அப்படின்றது அந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு வழிவகை செஞ்சதே காங்கிரஸோட இந்த மெத்தனை போக்கு, அதாவது இம்பார்ட்டண்டான ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு முன்னுரிமை கொடுக்காமல் இருந்ததே இதற்கு காரணம். அதனால தான் அவர் வந்து தனியாக போகிற மாதிரி ஒரு விஷயமா அமைஞ்சிது. ஸோ இதே தப்பை இவங்க திரும்பி பண்ணாங்க அப்படின்னா மம்தா பானர்ஜி அப்புறம் ஷரத் இந்த மாதிரி ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எடிட்டர் சொல்கிறாங்க. vocabularies: crooked, unfaithful, draws, moves, appropriate, to take something used for oneself. ஸோ இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி ராகுல் காந்தி சரியான டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த எடிட்டோரியல் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா, கேண்டிட் வாட் இஸ் வாட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக அது நடந்திருக்கு. In this editorial, the editor concludes that Congress party should settle down their party dispute without avoiding the mass leaders. ஸோ லாயல்டிஸ்ட் முன்னாடி இருந்தே இந்த காங்கிரஸ் பார்ட்டிக்காகவே சில பேர் இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்கள புண்படுத்தாமையோ இல்லைன்னா அவங்கள ஒதுக்குற மாதிரியோ எந்த ஒரு விஷயமும் நடக்கக்கூடாது. அப்படி நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த காங்கிரஸ் பார்ட்டி அப்படின்றது வந்து பிரேக் ஆகும் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ this is the conclusion of this editorial. உங்களுக்கு இந்த எடிட்டோரியல் PDF வேணும் அப்படின்னா எங்களோட டெலிகிராம் குரூப்பில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே எடிட்டோரியல் PDFs அவைலபிளாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கிளிக் த பெல் ஐக்கான் ஃபார் த ஃபர்தர் அப்டேட்ஸ். தேங்க்யூ.